கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இரட்சகர் இயேசு உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு வாழ்வு கொடுத்து மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் இயேசுப்பா உங்களை உயர்த்த போகிறாரு. இந்த நாளிலே அவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை எரேமியா 31:13. அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அதாவது முதல்ல ஏசப்பா சொல்கிறாரு, நான் உங்களை தேற்றுவேன், பிறகு உங்கள் சஞ்சலத்தை நீக்குவேன், பிறகு சந்தோஷத்தை கொடுப்பேன். அதாவது உங்களை தேற்றுவேன், சஞ்சலத்தை நீக்குவேன், சந்தோஷப்படுத்துவேன். இன்றைக்கி அருமை இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை தேற்றுவேன், உன் சஞ்சலத்தையும் உன் தவிப்பையும் நான் எடுத்து போட்டுட்டு உனக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். ஏன் இப்படிப்பட்ட போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை என்று நீங்கள் கலைஞர்கள் தவிக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். மாறாக சஞ்சலத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவர். சஞ்சலம் என்பது ஒரு பலவீனை இருந்தால் ஒரு சஞ்சலம், ஒரு பிரிவினை இருந்தால் ஒரு சஞ்சலம், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிலே ஒரு சண்டை சச்சரவு இருந்தால் சஞ்சலம், கடன் பிரச்சனைகள் இருந்தால் சஞ்சலம், அநேகர் நம்மளை நேசிக்காமல் நம்மளை ஒதுக்கி தள்ளி புறம்பே தள்ளி நம்மளை யாருமே கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது ஒரு சஞ்சலம். இப்படிப்பட்ட சஞ்சலத்தோடு தவிப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி அநேகர் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாருமே சொல்வது கிடையாது. அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், ப்ரைவேட்டு கம்பெனியாக இருக்கலாம், சின்ன கம்பெனியாக இருக்கலாம். எனக்கு மேலே இருக்கிறவங்க என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியல, ஏன்டா இந்த வேலை பார்க்குறோம், இந்த வேலையில் இருக்கணுமா, இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ தாய்மார்களை கேட்க முடிகிறது. நீங்கள் பல வருடங்களுக்கு சஞ்சலத்தை தவித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு முடிவு வந்து விட்டது. உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் இறங்கியிருக்கிறார். ஏசப்பா யாரெல்லாம் துக்கப்படுறாங்களோ அந்த இடத்துக்கு கடந்து போயிடுவார். அதுபோல் இன்றைக்கி உங்கள் துக்கத்தை மாற்றி அமைக்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஏசப்பா இன்றைக்கி இறங்கியிருக்கிறார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். அதனால் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்னைக்கே நீங்கள் பார்ப்பீங்க, இன்னைக்கே நீங்கள் பார்ப்பீங்க. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம்ம இயேசு கைவிட மாட்டார். அநேக சகோதரிமார்கள் கணவனுடைய அன்பு கிடைக்காமல், கணவன் நேசிக்கவில்லை, கணவன் புறம்பே தள்ளுகிறார் என்று எண்ணுகிற சிந்திக்கிற ஆயிரக்கணக்கான சகோதரிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கணவன் இருதயத்தை திசை திருப்பி மனைவிகளை நேசிக்கும்படி, மனைவிகளை பராமரிக்கும்படி, மனைவிகளுக்கு உண்டான தேவைகளை செய்யும்படி ஒரு சூழ்நிலையை மாற்றியமைத்து இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைக்கி உண்மையான அன்பு என்று தவிக்கிறீங்களா? உண்மையான சந்தோஷம் இல்லை என்று தவிக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. தைரியமாக இருங்க. இன்றைக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், ஒரு சஞ்சலத்தை எடுத்து போடுவேன், உன்னை சந்தோஷமாக வைப்பேன் அப்படிங்கிறார். என் தகப்பன் இயேசு இப்படிப்பட்ட வாக்கை இன்றைக்கி கொடுக்குறாரு. தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆற்றி தேற்றி சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை முறியடித்து ஜெயத்தை கொடுக்கும்படி இடத்துல சொல்லுகிறேன். கண்ணீரே பாதையை உருவம் நடந்து கழிப்பார் நீட்டுக்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகப்பனே, கிருபையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க.